ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த பேய் சீரிஸோடைய பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயந்து போய் வேகமாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அது எல்லாத்தையுமே பயந்து போய் பேய் பொண்ணும் பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்தது ஆம்புலன்ஸில் நம்ம ஹீரோவும் சேர்ந்து போகிறான். இங்கே உள்ள நம்ம ஹீரோனை டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஃபீவர் அதிகமாக இருந்திருக்குது, அதனால தான் மயங்கி விழுந்துட்டாங்க, பயப்படாதீங்க, 1 வீக் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாகிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்து பெட்டில் பார்க்குறான். அந்த பெட்டில் பேய் இருக்குது. அந்த பேய் வந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்துது. அதை பார்த்து பயந்து இந்த சைடு திரும்பினா இந்த பக்கம் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு பயந்து பயந்துருச்சு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிற, உனக்கு ஹை ஃபீவர் வந்து மயங்கிட்ட, அதனால தான் நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன், நீ ரெஸ்ட் எடு, உனக்கு இந்த ஃபீவர் வந்ததே என்னால தான், ஸோ மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்ல. அது கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள அந்த பேய் பொண்ணு இருந்திருப்பா. அதனால ஹீரோயின் வந்து எனக்கு ஃபீவரா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப அமைதியா கேட்கிறா. அதை கேட்ட ஹீரோ, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாமல் கேலண்டரை பார்க்குறாங்க. பார்த்தா ஜூலை 17ன்ற மாதிரி போட்டிருக்கோம். அப்படின்னா நான் 2 வீக்காக இங்கேயா இருந்தேன் அப்படின்னு பயந்து போய் மண்டையை தடவிக்கிட்டே கேட்க, நீ ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் தான் உனக்கு எல்லாமே சரியாகும்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டான். இந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு 2 வாரம் என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் பயந்து போய் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் ஓடிடுறா. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோயினை காணும்னு தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வந்து பார்த்துட்டு, இந்த பொண்ணு எங்கே போனா, இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு டென்ஷனாக பார்க்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் பயந்து ஒரு மிரர்ல போய் அவளுடைய ஃபேஸை பார்க்குறா. பார்த்தா மேக்கப், ட்ரெஸ் ஸ்டைல் அப்படின்னு ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குது. இதை பார்த்துட்டு ஒன்றுமே புரியாம மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே அவள் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்த வீட்டுக்கு போய் பார்க்குறா. அங்கே வேற யாரோ இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அழுதுகிட்டே வந்து பார்க் பெஞ்சில் வந்து உட்காந்து அவள் பாட்டிக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி வீடு தேடி அலைஞ்சி ரொம்பவே டயர்டாக பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருந்தேன். அது வரை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எங்கே போனேன், என்ன பண்ணேன்னு எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு அதை கேட்ட பாட்டி வந்து, நீ ஒரு நாள் எனக்கு கால் பண்ண, அன்னைக்கே வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருந்துச்சு, அப்போவே எனக்கு டவுட் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் இன்னுமே ஷாக் ஆகி அழுதுகிட்டே, நான் ஃபோன் பண்ணவே இல்லை பாட்டி உங்களுக்குன்ற மாதிரி சொல்ல, பாரு உன்னுடைய உடம்புக்குள்ளே பேய் பொசஸ் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு அப்படி இருந்திருக்கலாம், நீ இனிமேல் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோயின் மிரண்டு போய் அழ ஆரம்பிச்சிட்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹீரோயின் இங்கே தான் வந்திருப்பான்ற மாதிரி தேடி பார்க்குறான். ஆனால் இங்கேயும் வரல. ஸோ எங்கே போயிருப்பான்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். ஆனால் பேய் பண்ண பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, ஆமாம் ஹீரோயினுக்கு என்னாச்சு, அவன் நல்லா இருக்காளா அப்படின்னு பயந்து போய் கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்க. ஆனால் எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு கேட்கல, ஏன்னா அவள் பேயாச்சு. இங்கே நம்ம ஹீரோ, இவளை நினச்சா நமக்கு பெரிய டென்ஷனாக இருக்குது, இவளுக்கு சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொன்ன உடனே அவள் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்காமல் எங்கே போய் தொலைச்சா அப்படின்னு குழம்பி போய் ரூமுக்கு போய் தூங்கலான்ற மாதிரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தூங்க போகிறான். இது எல்லாத்தையுமே பேய் பொண்ணு பார்த்துட்டு நம்ம ஹீரோவை ரசிச்சுட்டு வர இருக்குது. ஆனால் இது தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான். உடனே பேய் பொண்ணு ஹீரோ கிட்ட போய் படுத்துக்கிட்டே அவனுக்கு கிஸ் வேற பண்ண பக்கத்தில் போக, ஆனால் பேய் பொண்ணால கிஸ் பண்ண முடியல. இங்கே நம்ம ஹீரோவோ ஹீரோயின் எங்கே போயிருப்பா அப்படின்னு அதை பற்றி யோசித்துக்கிட்டே ரொம்பவே கவலையாக படுத்து தூங்கிட்டான். இதை பார்த்துட்டு பேய் பொண்ணு, இவன் இதுக்கு மேலே நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான், இவன் வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணை தான் ஒன் சைடாக லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதனால நம்ம அந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய உடம்புக்குள்ளே போய் நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய ஸ்டுடியோவுக்கு போய் அவளுடைய உடம்புக்குள்ளே போக ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற போல பேயினால உள்ளே போக முடியல, டொம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. இங்கே பேய் பொண்ணு, இவன் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறா, இப்படிலாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எங்களுடைய பழப்பை நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு கோவமாக திட்டிக்கிட்டே அவளுடைய உடம்புக்குள்ளே போக மறுபடியும் ட்ரை பண்ணுறான். அப்போ பார்த்து சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாமல் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. அதை பார்த்துக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சிஸ்டம் அடிச்சிட்டு இருக்க. அந்த டைமில் அசிஸ்டன்ட் சாப்பாடு கொண்டு வந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட கொடுக்குறான். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த சிஸ்டமுடைய கேமராவில் பேய் பொண்ணு தெரியுறா. அதை பார்த்து பயந்து பொத்துன்னு கீழே விழுந்துட. இதை பார்த்ததுமே பயந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி திடீர்னு கீழே விழுந்துட்டேன்னு கேட்கும்போது, அங்கே பாருன்னு பயந்துக்கிட்டே காமிக்க. ஆனால் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. உடனே இந்த பேய் பொண்ணு வந்து இதுதான் கரெக்டான டைம்னு ஃப்ரெண்டு பொண்ணுடைய உடம்புக்குள்ளே போக போகிறா. ஆனால் இப்போவுமே உடம்புக்குள்ளே போக முடியாமல் பேய் பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. இது எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் கேமராவில் பார்த்து பயந்து மயங்கிட்டான். ஸோ என்ன நடக்குதுன்னு இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு புரியாமல் குழம்பி போய் அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு இருக்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஹீரோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அதே பெஞ்சில் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க போல. அப்போ பாட்டி சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வாட்டி உன்னை பேய் பொசஸ் பண்ணிடுச்சுன்னா அதனால திரும்பவும் வந்து உன்னுடைய உடம்புக்குள்ளே போக வரும், நீ தூங்காமல் இரு, அப்போ தான் உன்னை அது வந்து உள்ளே போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை யோசித்துக்கிட்டே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்து ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் அந்த பக்கம் போகிறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோயின் கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே, இங்கே என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே ஹீரோயின் பயந்து போய் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்க. ஏன்னா பேய் பொண்ணுக்கு தான் போலீஸை தெரியும், ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. உடனே இங்கே போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயினை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் காஃபி கொடுத்து, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, என்கிட்ட சொல்லுங்க, நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் ஷாக்காகி போலீஸை பார்க்குறாங்க. உடனே போலீஸ், என்ன நீ தானே அன்னைக்கு சொன்ன நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு, அதனால தான் சொன்னேன்ற மாதிரி சொல்ல. அதை கேட்ட ஹீரோயின் ஒன்றுமே புரியாம
புரியாம ஆமான்ற மாதிரி லைட்டா தலையாட்டுறாங்க. ஏன்னா பேய் பொண்ணு என்ன பேசினான்றது இவளுக்கு தெரியாது இல்லையா, அதனால எல்லாத்துக்கும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. உடனே போலீஸ் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டிராப் பண்ண கூட்டிட்டு போறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சரின்னு பயந்து பயந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல பேய் பொண்ணு இருப்பாள்ல. இங்க இந்த போலீஸும் ஹீரோயினை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்ல டிராப் பண்றான். உடனே ஹீரோயின் கார்ல இருந்து இறங்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ நீ எங்க போன அப்படின்னு கோவமா கேட்கறான். உடனே ஹீரோயின் பயந்து ஒன்னும் சொல்லாம இருக்க. உடனே போலீஸ் ஹீரோ கிட்ட இவன் நைட்டு ஃபுல்லா பார்க்ல இருந்த பெஞ்சில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினை திட்ட போறான். ஆனா தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால அமைதியா ஹீரோயினை ரெஸ்டாரண்ட்குள்ள போக சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இப்படியெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்க்காம வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்குள்ள போறான். அதை கேட்டு கோவமா போலீஸும் பாத்தீங்கன்னா காரை எடுத்துட்டு போறாரு. அப்போ ஒரு தாத்தா ரோட்ல வண்டி நிப்பாட்டி குப்பை அள்ளிட்டு இருக்காங்க. போலீஸும் வேனுக்குனே அந்த வண்டியை அடிச்சுட்டு ஃபாஸ்டா போறான். அந்த தாத்தாவும் யாரா அவன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் பயந்துகிட்டே ரெஸ்டாரண்ட்குள்ள போய் பேய் பொண்ணு எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு பார்த்துட்டே இருக்க. அப்ப பார்த்து டக்குன்னு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நேற்று நைட்டு ஹாஸ்பிட்டல்ல உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், ஆனா என்கிட்ட சொல்லாம போய் பார்க் பெஞ்சில் இருந்திருக்கிற, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கோவமா கேட்கறான். உடனே ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பயந்து போய் சாரின்ற மாதிரி ஹீரோடைய ஃபேஸை பார்க்காம சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதை பார்த்து ஹீரோ இவளுக்கு என்னாச்சு திரும்பவும் அதே மாதிரி சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு புரியாம பார்த்துட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயின் உள்ள போய் அவ கபோர்ட்ல அவளுடைய லக்கேஜ் இருக்கிறத பார்த்துட்டு இது எதுக்கு இங்க இருக்குன்னு புரியாம அவளுடைய ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப பார்த்து அசிஸ்டன்ட் செஃப் வந்து ஹீரோயின் ஹக் பண்ணி எப்படி இருக்கிற, ஃபீவர் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் பயந்து போய் சாரி அப்படின்னு கேட்டுட்டு ஓடிட. அதை பார்த்த செஃப் இவளுக்கு என்னாச்சு திரும்பியும் பழையபடி மாறிட்டாலா என்ன அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ எல்லா செஃப் கிட்டையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருந்து வராங்க, அதனால எந்த டிஷ்ஷை வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்னு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் வந்து இங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தாங்கல்ல, அதனால ஹீரோ பேசினதை கேட்ட உடனே அவளுக்கு தூக்கம் வந்துருது. இது தெரியாம எல்லாரும் அவங்க பாட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினை பார்த்து நீ டேபிள் கிளாத்தை சேஞ்ச் பண்ணியான்ற மாதிரி கேட்க. ஆனா ஹீரோயின் ஆன்சர் பண்ணாம தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு மத்த செஃப் தான் நம்ம ஹீரோயின் எழுப்பிவிட. உடனே நம்ம ஹீரோயின் இருந்துச்சு சாரின்ற மாதிரி கேட்க நீ போய் டேபிள் கிளாத்தை வந்து சேஞ்ச் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அனுப்ப. உடனே ஹீரோயினும் ஓகே செஃப்னு மறுபடியும் சாரி கேட்டுட்டு வெளியில போய் டேபிள் கிளாத்தை வந்து எடுக்க போறா. அதை பார்த்த எல்லா செஃப்பும் இவளுக்கு என்னதான் ஆச்சு திரும்பியும் சாரின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா, இவளை டச் பண்ணாலே இப்போ பயப்படுறான்ற மாதிரி பேசுறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து இப்போ இந்த தேவையில்லாத டிஸ்கஸ்லாம் பண்ண வேண்டாம், எல்லாரும் அவங்க வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இந்த தங்கச்சி நம்ம ஹீரோ கிட்ட இவளை பார்த்தா நார்மலா இருந்த மாதிரி தெரியலையேன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்னதோ பிரச்சனை போலன்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் டேபிள் கிளாத் எடுத்து ரெஸ்டாரண்ட்குள்ள வரா. அப்ப அந்த இடத்துக்கு பேய் பொண்ணு வந்துடுறா. அவளை பார்த்துட்டு ஹீரோயின் அவ பாட்டி சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது, எந்த பேயுமே நீ கண்ணால பாக்குற மாதிரி காட்டிக்காதன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயின் பேய் பொண்ணை பார்க்காத மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு உள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா பேய் பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்கவும் ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்காத மாதிரி உள்ள போய் டேபிள் கிளாத்தை வந்து விரிச்சிட்டு இருக்கேன். ஆனா பேய் பொண்ணு ஹீரோயின் நேம சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போக அதனால ஹீரோயின் பயந்து காதையும் பார்த்துட்டு எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் செஃப் அப்படின்னு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி திடீர்னு நடந்துக்கிறா ஒண்ணுமே புரியலையன்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. உடனே ஃபாஸ்டா எல்லா செஃப்பும் சமைச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோடைய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துடுறாங்க. அதை பார்த்து ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸை வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டு அவனும் போய் சமைச்சிட்டு இருக்கிறான். ஹீரோயின் அமைதியா பிளேட் வாஷ் பண்ணிட்டு இருக்க. அப்போ லைட்டர் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்டோர் ரூம்ல போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுமே உடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ பார்த்து பேய் பொண்ணு மறுபடியும் வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறான். ஆனா கேட்காத மாதிரி அமைதியா ஸ்டோர் ரூம்குள்ள போன நம்ம ஹீரோயின் ஆனா அப்படியுமே விடாம பேய் பொண்ணு ஹீரோயின் பின்னாடியே போய் நான் ஒரு நல்ல கோஸ்ட், நான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றாம ஒரு 2 வருஷமா இப்படிதான் சுத்திட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்காக உன்னுடைய உடம்ப ஒரு வாட்டி தாயேன், நான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம போயிடுவேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அது கேட்ட ஹீரோயின் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பேய் பொண்ணு கிட்ட நான் உனக்கு என்னுடைய உடம்பு தரமாட்டேன், ஒழுங்கா போயிடு இல்லைன்னா உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு லைட்டர் ஆன் பண்ணி பயமுறுத்துறாங்க. அதை பார்த்து பயந்து பேய் பொண்ணு அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தானே கேட்டேன்ற மாதிரி மறுபடியும் கெஞ்ச. அப்போ டக்குன்னு ஹீரோயின் பேய் பொண்ணுக்கு பயந்து லைட்டரை அந்த பக்கம் திருப்பிடுறான். அப்போ தெரியாம அங்க இருந்த திங்ஸ் மேல ஃபயர் பட்டு எரிய ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்துட்டு பயந்து போற ஹீரோயின் ஆனா இது தெரியாம ஹீரோனுடைய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபுட் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவங்களும் ஃபுட்டு வந்து சூப்பரா இருந்துச்சுன்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் செஃப்பும் பார்த்து சந்தோஷமா பேசிட்டு இருக்க. இந்த சமயம் பார்த்து ஏதோ எரியிற மாதிரி ஸ்மெல் வருதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் செஃப் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு போக அப்போ ஸ்டோர் ரூம்ல இருந்து தான் புகையா வரதை பார்த்து பயந்து போய் எல்லா அசிஸ்டன்ட் செஃப்பும் ஸ்டோர் ரூம்ல போய் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சீனியர் செஃப் வந்து பயந்துகிட்டே ஸ்டோர் ரூம்ல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். அதை கேட்டு பயந்த நம்ம ஹீரோ எல்லா கஸ்டமர் அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாத்தையுமே வெளியில போக சொல்லிட்டு பயந்து போய் தீ அணைக்கிறத எடுத்துட்டு போய் அணைக்க போறான். ஆனா ஸ்டோர் ரூம்ல ஹீரோயின் மத்த செஃப் அணைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அணையவே மாட்டேங்குது. உடனே ஹீரோ வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியா ஒரு வழியா அந்த தீ அணைச்சிட்டாங்க. ஆனா ஃபயர் ஆன உடனே ஃபயர் ட்ரக் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்னு எல்லாமே நம்ம ஹீரோடைய ரெஸ்டாரண்ட்டை பார்த்து வருது.
போகுது. அதை பார்த்துட்டு பேய் பொண்ணுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் அவனுடைய அப்பா கிட்ட கேஷுவலா இங்க பாருங்க அங்க ஃபயர் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அப்பா வந்து பெரிய ஃபயரா அப்படின்னு பயந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல, ஒரே ஒரு ஃபயர் ட்ரக் தான் போகுது, நீ அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய பேசாத, அந்த பொண்ணு ரொம்பவே மோசமானவனே, நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டே படுக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அதை கேட்ட அப்பா அவன் ஏன் தான் இப்படி மோசமா நடந்துக்கிறானோன்ற மாதிரி திட்டிட்டு நம்ம ஹீரோயினை தேடுறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள இருக்கிற பேய் பொண்ணு வந்து உடம்பு விட்டு போனதுனால 2 நாளா இந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வந்திருக்க மாட்டான். அதனால தான் அப்பா வந்து நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆல்கஹால் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து குடிக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த டைம்ல இந்த ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்கல்ல குடிக்க கூடாதுன்னு, அது வந்து ஞாபகம் வந்து குடிக்காம ட்ரிங்க்ஸ் வந்து கீழே வச்சிடுறாங்க. இந்த பக்கம் எல்லா ஃபயரையும் அணைச்சிட்டு ஃபயர் ட்ரக் வந்து கிளம்புது. உடனே மத்த செஃப் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்டோர் ரூம்ல எரியாத திங்ஸ் எல்லாம் தொடச்சி அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சீனியர் செஃப் 2 பேரும் வந்து ஹீரோயினை கோவமா கூப்பிட்டு, சீனியர் செஃப் வந்து உனக்கு அறிவு இருக்கா, இப்படிதான் தீய வச்சு எல்லா திங்ஸையும் இருப்பியா, உன்னால இப்போ நிறைய லாஸ் தெரியுமா அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட, இங்க நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு சாரி சாரி அப்படின்னு மறுபடியும் சொல்ல, உடனே சீனியர் செஃப் கோவமா நீ சாரி கேட்டா எல்லாம் சரியாகிடுமா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோ சீனியர் செஃப் கிட்ட அமைதியரன் கோவமா சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து எப்படி ஃபயர் ஆச்சு அப்படின்னு கேட்கறான். ஆனா ஹீரோயின் அழுதுகிட்டே ஸ்டெப்ஸை பார்த்து முறைக்கிறா. ஏன்னா ஸ்டெப்ஸ்ல தான் அந்த பேய் பொண்ணு உட்காந்து இருக்கிறாங்க. உடனே ஹீரோ என்ன நீ ஸ்டெப்ஸை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு அவனும் பார்க்கறான். ஆனா ஹீரோவுக்கு எதுவுமே தெரியல. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி பயந்து போய் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு டாக்டருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுதுகிட்டு என்னால தான் இப்படி ஆயிடுச்சு, நான் மோசமானவா அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டே இருக்கேன். அப்போ பார்த்து பேய் பொண்ணு வந்து ஏன் அழுற, நீ தான் சுப்பின் மாதிரி லைட்டரை வந்து ஆன் பண்ண அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஹீரோயின் அழுதுகிட்டே கோவமா உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு, ப்ளீஸ் என் கண்ணு முன்னாடி நிக்காத போ அப்படின்னு சத்தமா சொல்ல, அதை கேட்ட பேய் பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அமைதியா ஹீரோயினை திட்டிக்கிட்டே அவ அப்பாவை மீட் பண்ணி பேசுறா. ஆனா இவளுடைய அப்பாவுக்கு தான் பேய் பொண்ணு தெரிய மாட்டாங்க இல்லையா, இருந்தாலும் பேய் பொண்ணு அவளுடைய அப்பா ரெஸ்டாரண்ட்குள்ள போய் நீங்க எனக்கு கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ணல தானே, நீங்க குடிக்கல தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே போறா. ஆனா அவங்க அப்பா எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரெடி ஆகி அவனுடைய தங்கச்சி கிட்ட நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப ஹீரோடைய தங்கச்சிக்கு ஹீரோடைய அம்மா கால் பண்றாங்க. உடனே தங்கச்சி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, அதை கேட்ட அம்மா வந்து ஷாக் ஆகுறாங்க. உடனே தங்கச்சி வந்து எல்லாம் சரியாயிடுச்சுமா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அம்மா வந்து இந்த விஷயத்த மந்திர லேடி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு மந்திர லேடி ஆல்ரெடி இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதான் உங்க பையனுக்கு தாயத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன், உங்க பையன் தாயத்து கட்டினதுனால பெரிய ஆக்சிடென்ட் நடக்காம சின்னதா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட உடனே இந்த அம்மா வந்து உண்மை நம்பி அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இது பொய் போல. உடனே அப்பா பார்த்து அம்மாவுக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகிற மெசேஜ் வருது. அதை பார்த்த மந்திர லேடி அம்மா கிட்ட உங்க மகளுக்கு பேபி வந்து கண்டிப்பா பிறக்கும், இருந்தாலும் ஒரு பூசை பண்ணணும், அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அம்மாவும் அது உண்மை நம்பி என் சேலரி இப்பதான் கிரெடிட் ஆச்சு, ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மந்திர லேடி வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ அந்த மந்திர லேடி பொய்ன்னு சொல்றது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஹீரோடைய தங்கச்சினால அம்மாவா மாறவே முடியாது, இது மந்திர லேடிக்கும் தெரியும். ஆனா இப்படி பொய் சொன்னா தானே நிறைய பணம் சம்பாதிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஹீரோடைய அம்மாவை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு போகணுன்ற மாதிரி கார்ல ஏற சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் எங்க போறோம்னு கேட்கறா. ஆனா ஹீரோ வந்து நீ கார்ல ஏறும்போது சொல்றேன்னு கூட்டிட்டு போறான். கார்ல ஏறின உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னாலதான் உங்களுக்கு நிறைய லாஸ், அந்த பணத்தை நானே தந்துடுறேன், அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, சாரி சாரின்ற மாதிரி மறுபடியும் கேட்டுட்டே இருக்க. அதை பார்த்த ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ நார்மலா இல்லை, அதனாலதான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கும் நம்ம ஹீரோயின் சாரி அப்படின்னு கேட்கிற. உடனே ஹீரோ நீ சாரி கேட்டதெல்லாம் போதும், கொஞ்சம் பின்னாடி தள்ளு, எனக்கு கார் சைடு மிரர் தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சொன்னதுமே பயந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி தள்ளி சாயிரா. அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயினை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்துடுறான். டாக்டர் ஹீரோயினுடைய தலையில ஏதோ ஒரு ஒயரெல்லாம் மாட்டி ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அப்போ திடீர்னு டாக்டருக்கு கண்ணு ஒரு பக்கமா இழுத்துட்டு போகுது. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். உடனே டாக்டர் சிரிச்சுக்கிட்டே என்னுடைய பாட்டி இறந்து 2 நாள் ஆச்சு, அப்போதுல இருந்து நான் ஒழுங்கா தூங்கலையா, அதனாலதான் இப்படி, ஸோ வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் டாக்டரை பாக்குறாங்க. பார்த்தா டாக்டருடைய பாட்டி டாக்டருக்கு கிஸ் பண்றாங்க. ஆனா இது ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அதை பார்த்து பயந்து ஹீரோயின் யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியா இருந்துக்கிறா. உடனே ஹீரோவை டாக்டர் தனியா கூப்பிட்டு உங்க ஸ்டாஃப்க்கு பைபோலார் டிசார்டர், அப்படின்னா ஒரு நேரத்துல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, எப்பவுமே பேசிக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, இன்னொரு நேரத்துல ரொம்ப அமைதியா யாருக்கிட்டையும் பேசாம ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஆமாங்க அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆனா வரும், அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கோங்க, நான் மெடிசன் எழுதி தரேன், அது டெய்லி கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்ல, உடனே சரின்னு நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்து நைட்டு டெரஸ்ல நாய்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். இவளுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது, அப்படி என்ன பண்ணா அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, நம்ம தான் ரொம்பவே கோவமா திட்டி இருக்கிறோம், அதனால தான் இப்படி ஆயிட்டா போலன்ற மாதிரி ரொம்பவே கவலையா ஃபீல் பண்ணிக்கிட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் பார்க்கறான். இந்த பக்கம் எல்லா அசிஸ்டன்ட் செஃப்பும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அமைதியா அவன் கபோர்டை பார்த்துட்டு இருக்க. ஏன்னா அவ எங்க போகன்னு தெரியாம இருக்கிறா இல்லையா. அப்போ சீனியர் செஃப் ஹீரோயினை பார்த்து உன்னாலதான் செஃப்க்கு நிறைய லாஸ், கொஞ்சம் பொறுப்போட இருந்திருக்கலாம்
பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு திட்டிகிட்டே இருக்க உடனே ஜூன் அவள் தெரியாமல் பண்ணிட்டா அவளை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆனாலும் சீனியர் செஃப் கோவமாக திட்டிகிட்டே இருக்கிறான். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து லேட் ஆகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு போகிறான். உடனே எல்லாருமே போகிறாங்க. ஆனால் ஜூன் ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். ஆனால் அப்போவுமே ஹீரோயின் சாரி அப்படின்னு கேட்குறா. சரி ஓகே நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இந்த ஜூனும் கிளம்பிட்டான். உடனே ஹீரோயினை எங்கே போகன்னு தெரியாமல் ஃபோன் எடுத்து எங்கேயாவது வீடு ரெண்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணி ஃபோன் பண்ணிலாம் கேட்குறான். ஆனால் எல்லா வீடும் ஃபுல்லாக ஆகிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் டென்ஷனில் பயந்து போயிருக்கேன். அப்போ ஹீரோயினுக்கு டெரஸில் இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு வான்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். உடனே ஹீரோ எல்லா திங்ஸும் எடுத்துட்டு டெரஸ்க்கு போக உடனே ஹீரோயினை பார்த்து நீ இந்த ரூமில் தங்கிக்கோ, அப்போ தான் நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். அதனால உனக்கு போர்வை பெட்டுன்னு புதுசாக வாங்கி வச்சிருக்கிறேன், இதை யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா என்னால் தான் உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு, அதனால சாரின்ற மாதிரி சொல்லிட்டு போக அப்போவும் ஹீரோயின் சாரி தான் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கிறா. இந்த பக்கம் பேய் பொண்ணு ஹீரோயின் திட்டினதுனால அவள் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அவள் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறா. ஆனால் அவள் பேசுனது பேய் பொண்ணு அப்பாவுக்கு கேட்காது. ஆனாலும் பேசிட்டே இருக்கிறா. அப்போ பேய் பொண்ணு அப்பா எதையோ பார்த்து கவலையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு அவளும் வந்து எட்டி பார்க்குறா. பார்த்தா பேய் பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்னுன்ற மாதிரி இன்விடேஷன் வந்திருக்குது. அதை பார்த்த உடனே பேய் பொண்ணு செம ஹாப்பியாக என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மேரேஜா அப்படின்னு சந்தோஷப்பட. ஆனால் பேய் பொண்ணுடைய அப்பா அவங்க பொண்ணான அதாவது இந்த பேய் பொண்ணை நினைக்கிறாங்க உன் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ஆனால் நீயும் உயிரோட இருந்தால் உனக்கும் மேரேஜ் ஆயிருக்கும்ல அப்படின்னு கவலையாக புலம்பிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. அதை பார்த்த பேய் பொண்ணு நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் குடிக்கிறீங்கன்னு ரொம்பவே கவலையாக சொல்லிட்டே இருக்கிறா. ஆனால் அது பேய் பொண்ணு அப்பாவுக்கு கேட்காது இல்லையா. அவங்க பொண்ணை நினச்சி ரொம்பவே கவலையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு பேய் பொண்ணு அழுறா. உடனே அப்பா குடிச்சிட்டு போதையா தள்ளாடி கீழே விழுற மாதிரி போகிறாங்க. உடனே பேய் பொண்ணும் பிடிக்கிறான். ஆனால் அவள் பேயினால அவங்க அப்பாவை பிடிக்க முடியாமல் போயிடுது. அப்போ தான் புரியுது இவ ஒரு பேயின்ற மாதிரி. அதனால அதை நினச்சும் கவலையாக ஃபீல் பண்ணுறா. எங்கள் அப்பா வந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி அவருடைய பொண்ணுடைய ரூமுக்கு போய் இந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே கவலையாக ஃபீல் பண்ணிக்கிட்டே ஃபோட்டோவை ஹக் பண்ணி படுத்துடுறாங்க. அவங்க கூடவே பேய் பொண்ணு படுத்து அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டே தூங்குறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரூமை பார்த்துட்டு ஹீரோ வாங்கி வச்சிருந்த பெட்டு போர்வை அப்படின்னு எல்லாத்தையுமே விரிச்சிட்டு படுக்கலான்னு பார்க்குறா. அப்போ திடீர்னு யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போய் பேய் பொண்ணு வந்துடக்கூடாதுன்னு இந்த பத்தியெல்லாம் ஏற்றி வைக்கிறா. ஏன்னா அவள் ஆல்ரெடி இருந்த வீட்டில் இப்படியெல்லாம் பத்தி ஏற்றி வைக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா. அதனால ஹீரோவா அப்படி சொல்லிடுவாங்களோன்ற மாதிரி பயந்து போய் ஏற்றி வைக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மெடிசன் எடுக்கணுன்றதுக்காக அவளுக்கு ஏதாவது கஞ்சி காய்ச்சி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வெப்சைட்ல தேடுறான். அப்போ ஹீரோயின் வெப்சைட்ல இந்த முட்டைகோஸ் கஞ்சி எப்படி ரெடி பண்றதுன்ற மாதிரி அவங்களே போட்டிருக்காங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோவுக்கு இது ஹீரோயின் வெப்சைட்னு தெரியாது. இருந்தாலுமே அது அதுல இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணி ஹீரோயினுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. உடனே ஹீரோயின் சாப்பிட்டு பாக்குறா. பார்த்தா ரொம்பவே டேஸ்டா இருக்குது. அதை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே அவ வெப்சைட்டை பாக்குறா. அப்போ ஹீரோ கமெண்ட் பண்ணியிருப்பான் உங்க கேபேஜ் டிஷ்ஷை நான் குக் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே டேஸ்டா இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டுருந்துருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ரிப்ளை கமெண்ட் பண்றா. ரொம்பவே தேங்க்ஸ், நான் இப்போ அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்ற மாதிரி டெக்ஸ்ட் அனுப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாளோன்னு ரொம்பவே டென்ஷனா செவுத்துல இந்த பக்கம் இருந்து யோசிச்சுக்கிட்டே அவன் லேப்டாப்பை பார்க்கறான். ஹீரோயின் ரிப்ளை பண்ண கமெண்டை படிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த வெப்சைட்டுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது போல அப்படின்னு சந்தோஷமா சாங் போட்டு கேட்டுட்டே இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு ஹீரோ ரூம்ல போட்ட சாங்க ஹீரோயின் அவளுடைய ரூம்ல இருந்து கேட்டுட்டு சந்தோஷமா தூங்குறாங்க. கட் பண்ணா காலையில ஆகுது. பேய் பொண்ணு தூங்கி முழிச்சு போய் அவளுடைய அப்பாவை போய் பார்க்க போறா. ரெஸ்டாரண்ட்ல பேய் பொண்ணுடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா இந்த மாப் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல அவன் வந்து எனக்கு புது ஃபோன் வாங்கணும் காசு தாங்கன்ற மாதிரி அடம் பிடிச்சி வாங்கிட்டு போறான். ஸோ இதை பார்த்துட்டு பேய் பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனால் அதுதான் அப்பாவுக்கு கேட்காது இல்லையா. உடனே பேய் பொண்ணு அப்பாவுடைய பணத்தை எண்ணி பார்க்குறாங்க. பணம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். எப்படி பேங்க்குக்கு பே பண்ண போறோன்னு ரொம்பவே கவலையை யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பேங்க்ல வந்து லோன் வேற வாங்கியிருப்பாங்க போல, அதை அடைக்க தான் பணம் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி ரொம்பவே கவலையாக புலம்புறாங்க. ஆனால் அப்பா நைட் வந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால உடம்பு வேற சரியில்லாமல் போகுது. அதை பார்த்த பேய் பொண்ணு நேற்று நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தான் இப்படி உடம்பு சரியில்லாமல் மயக்காடுற மாதிரி டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. பேய் பொண்ணு உயிரோட இருக்கும்போது அவள் டைரியில பணத்தை யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சிருந்துருப்பா. அது ஞாபகம் வந்த உடனே அதை போய் எடுக்க ரூமுக்கு போய் டைரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஓப்பன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தூங்கி எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியில வராங்க. உடனே ஹீரோ கிட்ட நைட்டு நல்லா தூங்குனேன் தேங்க்யூன்ற மாதிரி சொல்ல இன்னைக்கு ஸ்டூடியோ போகணும் சீக்கிரமா ரெடி ஆகுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஹீரோ நீ உன்னுடைய போன்ல போய் பாரு நீ குக் பண்ணதன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் ஃபாஸ்டா போய் மொபைல பாக்குறா. அவ சூப்பரா குக் பண்ணிட்டு இருந்திருக்கா. இது நானா? இல்ல நான் சமைக்கல, இப்போ நான் மாட்ட போறேன் அப்படின்னு பயந்து போயிருக்க. உடனே ஹீரோயின் ரெண்டு பேரும் காம்படிஷன் போறாங்க. ஆனா ஹீரோயின் பயந்து போய் உள்ள போகாம வெளியிலே நிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து உள்ள போலான்னு சொல்லவும் நான் வரமாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் பயந்துகிட்டே சொல்றாங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும், நீ என்கிட்ட வந்து சும்மா நில்லு நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். உடனே ஹீரோயின் பயந்து உள்ள போறா. ஏன்னா அவளுக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. பேய் பொண்ணுக்கு தானே சமைக்க தெரியும். இந்த பக்கம் பேய் பொண்ணுடைய அப்பா ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கவும் அதனால ரொம்பவே டயர்டா இருக்கிறாங்க. அப்போ ஒரு
திங்ஸ் எடுக்க போறாங்க. எடுக்க முடியாம பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. கட் பண்ணா ஹீரோடைய அம்மா வீட்டுல மந்திர லேடி வந்து ஹீரோடைய தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்ற மாதிரி பூசை பண்ண வந்திருக்காங்க. உடனே அம்மா மந்திர லேடியை வெல்கம் பண்ணி டாக்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. உடனே மந்திர லேடி பேய் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு விரட்டிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா மந்திர லேடி பின்னாடி போய் சாமி கும்பிட்டுக்கிட்டே போக அதை பார்த்துட்டு மந்திர லேடி நீங்க என்ன சாமியை கும்பிட்டுறீங்க, நான் பேய் வரட்டுறேன் அப்படின்னு கோவமா சொல்லும்போது ஓ ஆமா இல்லன்ற மாதிரி சொல்ல உடனே மந்திர லேடி உங்க மகள் மருமகன் 2 பேரோடைய ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும் உடனே அம்மாவும் போய் எடுக்க போறாங்க. அப்ப மந்திர லேடி ஹீரோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் 2 பேரும் இருக்கிற மாதிரி போட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு இதுதான் உங்க மருமகனா, இந்த 2 போட்டோவை பார்க்கும்போது எனக்கு 2 விதமா தெரியுது அப்படின்னு சொல்லவும் அது கேட்ட அம்மா வந்து ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் போலீஸ் இருக்கான் இல்லையா, அவர் பேய் பொண்ணுடைய அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு சந்தோஷமா சாப்பிட உள்ள போறான். அப்ப பேய் பொண்ணுடைய அப்பா மயங்கி கிடக்கிறதையும் பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்துல இவன் கூட ஒர்க் பண்ற இன்னொரு போலீஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராங்க. உடனே தங்கச்சி ஹஸ்பண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்ல போல, நம்ம வேற ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு அவனை வெளியில அனுப்பிட்டு பேய் பொண்ணுடைய அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாம செத்து போகட்டும்ன்ற மாதிரி ரொம்பவே முரட்டுத்தனமா பார்த்துட்டு போறான். ஸோ இவனுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த பக்கம் காம்படிஷன் வர ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் வர பயந்து போய் நிக்கிறாங்க இல்லையா, அதை பார்த்த ஹீரோயினை பார்த்து பக்கத்துல வந்து நில்லுன்ற மாதிரி இழுக்கிறான். ஆனா ஹீரோயின் பயந்து ஹீரோவை விட்டு தள்ளி போறா. உடனே ஆங்கர் குக்கிங் பண்ண கான்செப்டை சொல்றாங்க. நைட் டைம்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணணும். ஆனா இந்த டைம் செஃப் வந்து ஒரு 15 நிமிஷத்துல பண்ணி முடிக்கணும், அடுத்த 15 நிமிஷம் அசிஸ்டன்ட் பண்ணணும், அப்படி 1 hour மாத்தி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோவும் சாக்காகிறான், ஹீரோயின் சாக்காகிறாங்க. ஹீரோயின் பயந்து என்னால முடியாது அப்படின்னு பயந்துகிட்டே தலையாட்ட ஸோ காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹீரோ செம ஃபாஸ்டா குக் பண்றான். ஆனா ஹீரோயின் பயந்து போயிருக்காங்க. இந்த பக்கம் பேய் பண்ண காமிச்சா அவ டைரியில இருந்த பணத்தை எடுக்க பல டைம் ட்ரை பண்ணி தோத்து போயிட்டே இருக்கிறா. இருந்தாலும் விடாம ட்ரை பண்ணி அந்த பேஜ் ஓபன் பண்ணிட்டா. உடனே ரொம்ப சந்தோஷமா அதை போய் அப்பா கிட்ட சொல்லலான்னு போனா அவங்க வந்து மயங்கி கிடப்பாங்க இல்லையா, அதை பார்த்து பயந்து போய் எழுப்ப ட்ரை பண்றா. ஆனா பேய் பண்ணால அப்பாவை டச் கூட பண்ண முடியல. உடனே அழுதுகிட்டே போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா போனையும் டச் பண்ண முடியல. உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில வந்து யாராவது உடம்புக்குள்ள போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலான்னு பாக்குறான். யார் உடம்புக்குள்ளேயும் போக முடியாம கீழே விழுந்துடுறான். உடனே அழுதுகிட்டே அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு யோசிக்கும் போது அப்போ ஹீரோயின் உடம்புக்குள்ள போனா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயினை தேடி செம்ம ஃபாஸ்டா ஓடுறா. ஆனா இந்த பக்கம் ஹீரோ டைம் முடிஞ்சதுன்னு ஹீரோயினை குக் பண்ண சொல்றாங்க. உடனே ஹீரோயின் பயந்து வந்து குக் பண்றா. அப்ப பார்த்து பேய் பொண்ணு வந்து ஹீரோயின் நேம சொல்லி கத்திக்கிட்டே வர அதை பார்த்து பயந்து ஹீரோயின் மாவை கொட்டி எங்க போடுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்க பேய் பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கெஞ்சி கேட்க. ஆனா பயந்து போன ஹீரோயின் பேய் பொண்ணு ஃபேஸை பார்க்காம பதறிக்கிட்டே எல்லா திங்ஸையும் கீழே போடுறா. அதை பார்த்த இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ காம்படிஷனுக்கு ஒரு பிரேக் கொடுக்குறா. உடனே ஹீரோயின் பயந்து போய் வெளியில ஓட அதை பார்த்துட்டு பேய் பொண்ணு பின்னாடியே போய் நான் இந்த ஒரு வாட்டி மட்டும் உன்னுடைய உடம்புக்குள்ள போறேன், என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம மயங்கிட்டாரு, அதனால ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும், ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அலோவ் பண்ணுன்னு கெஞ்ச. ஆனா ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா விடாம பேய் பொண்ணு வந்து கெஞ்சிட்டே இருக்க இந்த டைம்ல யாரோ ஹீரோயினை கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோயின் அந்த பக்கம் எட்டி பார்த்ததுமே இந்த டைம்ல பேய் பொண்ணு ஹீரோயின் உடம்புக்குள்ள போலான்னு முடிவு பண்ணி ஃபாஸ்டா ஓடி வந்து ஹீரோயினோட உடம்புக்குள்ள போக ட்ரை பண்றா. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சுல்ல? அடுத்த எபிசோட நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.